வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது இது புத்தகம் ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் கிளியோபாட்ரா. ஒரு மத்தியான வேளை, ஒரு விதமான அமைதி மோன நிலையில் நிலவும் பொழுது, என்னுடைய மொட்டை மாடி, என்னுடைய பிரியத்திற்குரிய வேப்பமரம், ஒரு இனிய பசிய கூடாரம் போல இங்கே ஒரு அழகான இருப்பிடத்தை உருவாக்கியிருக்கேன். நண்பர்கள் வந்து அமரலாம், ஆனால் குறைவாக தான் நண்பர்கள் இங்கே வராங்க. இப்போ மழை வந்து உட்காந்துட்டு போயிருக்காங்க, அல்லது மழை கொஞ்சம் இருக்காங்க பாக்கி. எனக்கு பிரியத்திற்குரிய காப்பி, பால் இல்லாத சீனி இல்லாத காப்பி. இந்த காமிக்ஸ் வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஒபேலக்ஸ். ஒபேலக்ஸ் ஒரு பெரிய குண்டன், ஆஸ்ட்ரிக்ஸ் ஒரு சின்ன மனிதர். ஆஸ்ட்ரிக்ஸ் ஒரு மந்திர மருந்தால மிகப்பெரிய ஆற்றல் அடையக்கூடியவ. ஒபேலக்ஸ் இயல்பில் அந்த ஆற்றல் இருக்கு. அவங்க இருவரும் அதிபிரமாண்டமான ரோம சாம்ராஜ்யத்தை எப்படி எதிர்க்கிறாங்கிறது தான் இந்த கதை. திரும்பி திரும்பி ஒரே கதை தான், ஒரு மாதிரி கேலி குத்து தன்மை கொண்ட கதை. ஆனால் அதே டைம்ல அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சின்ன நாட்டு, அதாவது வியட்நாம் மாதிரி ஒரு நாட்டுடைய போராட்டத்தை இது ஏதோ வகையில் குறியீடாக குறிக்குது. ஆர் காஸ்கின்னி உடர்சோ எழுதின இந்த பெல்ஜியம் காமிக்ஸ் உலகத்தில் ஒரு 250 மொழிகளில் ரொம்ப பிரபலம். ஆங்கிலத்தில் இதை படிக்க முடியும், தமிழில் படிக்க முடியும். ஏன்னா ஆங்கிலத்தில் இதனுடைய அந்த ஒரு மொழி விளையாட்டு ஒன்று இருக்கு. அதாவது பெயர்கள் அல்லது அதாவது இப்போ உதாரணமா இதில் ஆஸ்ட்ரிக்ஸ் நடந்து போறாரு, புதை மணல்ல சிக்கிறாரு, புதஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆஸ்ட்ரிக்ஸ் சொல்றாரு, ஒபேலக்ஸ், ஐ ஹேட் எ ஸ்ட்ரேஞ்ச் சிங்கிங் ஃபீலிங் அப்படிங்கிறாரு. சிங்கிங் ஃபீலிங் அப்படிங்கிறது ஒரு விதமான டிப்ரெஷன் மனநிலைக்கான ஒரு கிளீஷே. ஆனால் இங்கே நிஜமாவே சிங்கிங் ஃபீலிங் இருக்கு. இந்த மாதிரியான விளையாட்டுகள்ல உள்ள ஒரு புத்தகம், சிரிச்சுக்கிட்டே படிக்கலாம். இது எல்லா நாவல்களையும் நான் 35-36 நாவல் இருக்கு, அல்லது கிராஃபிக்ஸ் நாவல்கள் அல்லது படக்கதைகள். இது எல்லாத்தையும் நான் 3 முறைக்கு மேலே படிச்சிருப்பேன். ஆனால் தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா இந்த வார்த்தை விளையாட்டு அதில் இருக்கிறதால தொடர்ந்து படிக்க முடியும். எப்படியோ அது நம்மளை இழுக்கும். அது மாதிரி இது டெக்ஸ் வில்லர் தமிழில் வந்து முத்து காமிக்ஸ் போட்டது. இது அந்த வன்மேற்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, வைல்டு வெஸ்ட், அதை பற்றினது. டெக்ஸ் வில்லர் அதில் இத்தாலியர்கள் உருவாக்குற ஒரு கதாபாத்திரம், ஒரு அசகாய சூரன். வன்மேற்குங்கிறது எனக்கு எப்பவுமே ஒரு ட்ரீம் லேண்ட். நான் தொடர்ந்து அங்கே கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு முறையாக அங்கே போயிட்டு இருக்கேன். அந்த வெறிச்சிட்ட பாலை நிலம், மெக்சிகோ ஒட்டுன அந்த பண்ணைகள், அங்க இருக்கக்கூடிய ஒரு முகிலற்ற வெறும் வானம், விதவிதமான சிற்பங்கள் போன்ற அல்லது மாமிச குவியல் போன்ற அல்லது என்ன சொல்றது ஆலயங்கள் போன்ற கோபுரங்கள் போன்ற நிலம். நீங்க மெக்கனாஸ் கோல்டு மாதிரியான படங்கள் அதை பார்த்துருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய கனவு எனக்கு. இந்த புத்தகம் டிண்டின், இது குழந்தைகள் படிக்கக்கூடியது. இது 60கள் எல்லாம் வெளிவந்தது. அதில் இருக்கக்கூடிய விமானங்கள், விமான நிலையங்கள் எல்லாமே கரெக்டாக 60க்கு காட்டக்கூடியது. டிண்டின் ஒரு பத்திரிகையாளர், சாகசங்களை செய்யக்கூடியவை. இந்த டிண்டின் கதைகள் வெவ்வேறு நாடுகள் நடக்குது. அது உண்மையான ஒரு நாடை எடுத்துக்குவாங்கன்னா கற்பனை பேர் போடுவாங்க. அரபு நாடுகளோ, தென் அமெரிக்க நாடுகள், இந்தியாவில் கூட ஒரு கதை நடக்குது, இமயமலையில் ஒரு கதை நடக்குது. அப்படி ஒரு விதமான புது நாட்டில் போய் வாழ்ந்த அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆனால் எளிமையான துப்பறியும் கதைகள். இந்த மத்தியான நேரத்தில் ஒரு தூக்கமோ அதோடு வரக்கூடிய ஒரு நேரத்தில் இவற்றை படித்து கொண்டு இங்கு அமைந்திருப்பதில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அமைதி ஒன்று இருக்கிறது. இப்போ என்கிட்ட படிக்கும் பழக்கம் நின்று விட்ட சிலர் கேட்பாங்க, எப்படி மறுபடியும் ஆரம்பிக்கிறது என்று. நான் சொல்லுவேன், ஒன்று காமிக்ஸில் ஆரம்பிங்க, படக்கதையில் வாங்கி படிங்க, டெய்லி ஒரு படக்கதை வாங்கி படிங்க, எப்படியோ புனைவுக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்து படிக்கலாம். எளிமையான கதைகளை படிங்க, தொடக்க நிலையில் உள்ள கதைகள், ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கணும்.
ஒரு மாதிரி ட்ரையா இருக்க கதையா இருக்கக்கூடாது. தீவிர இலக்கியத்துக்குள்ள பின்னாடி வரலாம். தீவிர இலக்கியம் எப்பவுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் முக்கியம். தொடக்க நிலையாளர் கூட படிக்கலாம். எதையோ ஒண்ணு படிங்க. ஏன் பல பேர் கேட்கறாங்க, நான் படிக்காம இருக்கேன், நான் படிக்கிறது இல்லைங்க, என்ன குறைஞ்சிட்டேன்? அதுக்கு என்ன பதில் சொல்றது? நான் இந்த ஊரை விட்டே வெளியே போல, எதையுமே நான் பார்க்கல, என்ன குறைஞ்சிட்டேன்? நான் இட்லி தோசை சாம்பார் தவிர எதையுமே சாப்பிட்டதில்லை, என்ன குறைஞ்சிட்டேன்? என்னுடைய குடும்பத்துக்கு வெளியே யாரையுமே எனக்கு அறிமுகம் கிடையாது, என்ன குறைஞ்சிட்டேன்? நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வரையறுத்து கொள்ளலாம். அது பெரிய வாழ்க்கையா சிறிய வாழ்க்கையா? சிறிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு குறையும் தென்படவில்லை என்றால் அவ்வளவுதான், அவர் கவலைப்பட வேண்டாம், இருங்க, சந்தோஷமா இருங்க. அப்படி எவ்வளவோ உயிரினங்கள், எவ்வளவோ மக்கள் வாழ்ந்து மடிகிறாங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ படின்னு நான் சொல்ல மாட்டேன், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க முடியாது. ஆனா சிலருக்கு வாழ்க்கை பத்தாம இருக்கு, போதாம இருக்கு, அதை பெருக்கிக் கொள்ள நினைக்கிறார்கள் இல்லவா, அவங்க படிக்கணும். இந்த வாழ்க்கை பத்தாம இருக்கக்கூடிய ஆட்கள் யார் என்று பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாருமே தான். யாருக்குமே அவங்க வாழ்க்கை பத்தல, ஆகவேதான் கூடுதலா ஒன்று சேர்த்துக்கிறாங்க, சினிமா பாக்குறாங்க. ஏன் இந்த சினிமா பார்க்கும்போது சினிமாவில் வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துடுறீங்க இல்லையா? அல்லது சமூக வலைத்தளங்கள்ல போய் அங்க பல்வேறு ஆட்கள்கிட்ட பழகுறீங்க, நிஜ வாழ்க்கை பத்தில அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாய தொடர்பு வலையால் உருவாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை உங்களுக்கு தேவைப்படுது. வாழ்க்கையை நீங்க பெருக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி பெருக்கப்படக்கூடிய வாழ்க்கையில எது மிகச்சிறந்தது? அடுத்த கேள்வி. சினிமா பார்த்து உங்க வாழ்க்கையை பெருசாக்கிக்கலாம். சமூக வலைத்தளங்கள்ல போய் நூற்றுக்கணக்கான ஆட்கள்கிட்ட புழங்கி சண்டையை போட்டு சச்சரவுகளை போட்டு உங்க வாழ்க்கையை நீங்க பெருக்கிக்க தான் செய்றீங்க. ஆனா வாசிப்பு வழியா பெருகக்கூடிய வாழ்க்கை என்பது ரொம்ப பெருசு, அளவிறந்தது, அப்புறம் அது பாசிட்டிவானது. சினிமா மிக சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு அறிவார்ந்த சலிப்பை உருவாக்கும். சினிமா சீக்கிரமே உங்களை வந்து சின்னதாக்க ஆரம்பிக்கும், பத்தாம ஆரம்பிக்கும். ஒருத்தர் சினிமாவை போதும் என்று இருந்தார் என்றால் அவரை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா அங்கேயும் போதாமை என்று உணர்வான் இல்லையா, அவரை தான் வாசிக்க சொல்லுவேன். சமூக வலைத்தளங்களில் நீங்க போய் தொடர்பு வலைகளை உருவாக்க என்ன ஆகுதுன்னா கசப்பு தான் மிஞ்சும். என்ன காரணம்? அவங்களை யாரையும் நீங்க தனிப்பட்ட முறையில் தெரியாது, உங்களுக்கு அவங்க காட்டக்கூடிய ஒரு முகம் தான் உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு முகத்தை காட்டுறீங்க. ஒரு நடிப்புக்கு நடிப்பு தான். இந்த நடிப்புல நீங்க உங்களுடைய அரசியலை, கசப்புகளை, ஜாதியை, மதத்தை எல்லாம் கொண்டு இழுத்து 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 வம்பு என்பது எப்பவுமே எதிர்மறையாகத்தான் இருக்கும். வம்பு என்பது எப்பவுமே மனித பலவீனத்தை நோக்கி தான் போகும், மனிதனுடைய எதிர்மறை உணர்வுகளை தான் அதிகமாக தூண்டும். பாசிட்டிவான வம்பு பேச்சுன்னு ஒன்று இருக்க முடியாது. அப்படி ஒன்று இதுவரைக்கும் மனிதனால் கண்டுபிடிக்கப்படலை. அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கசந்து டிப்ரெஷனோட வெளியே வருவீங்க. ஆனால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சின்னது, உங்களுக்கு இன்னொரு வேலகம் வேணுங்கிறதுக்காக திரும்பி உள்ள போவீங்க, திருப்பியும் வெளியே வருவீங்க. இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்கக்கூடியவங்க அவ்வப்போது நான் கிளம்புகிறேன் என்று போட்டு வெளியே போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையில அது பிடிக்கல. குடிப்பழக்கம் உள்ளவங்க அதுவும் இதே மாதிரி ஒரு வேற ஒரு வாழ்க்கைக்காக தான். உங்களுக்கு இந்த வாழ்க்கை பத்தலை, மூளையை மழுங்கடிச்சு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போறீங்க. குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு குடிப்பழக்கம் மேலே அவங்க பெரும் வெறுப்பு தான் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு காலையில் முடிவு பண்ணுவாங்க, மத்தியானம் தானோடனே பைசா எடுத்துட்டு டாஸ்மாக் கிளம்பிடுவாங்க. அது மாதிரி தான் சமூக வலைத்தளங்களும். ஆனால் வாசிப்பு அப்படி கிடையாது, அது முழுக்க பாசிட்டிவான ஒரு உலகம். அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கூட பாசிட்டிவானது தான். சுந்தர ராமசாமி ஒரு கதையில சொல்றாரு, புனைவில் இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது நெருக்கடி அல்ல, அது நெருக்கடியின் நடிப்பு. ஆகவே அது பாசிட்டிவானதா, நீங்க என்ஜாய் தான் பண்றீங்க அந்த நெருக்கடியை, அந்த துயரத்தை நீங்க என்ஜாய் தான் பண்றீங்க. அதுல ஒரு டிப்ரெஷன் கூட என்ஜாய் தான் பண்றீங்க, ஏன்னா அது என்ஜாய்மெண்ட். அவனுடைய மிக எளிய வடிவம் இது குழந்தை புத்தகங்கள். குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகம் பண்ண வேண்டும் சொல்வது அதனால தான். அவங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜப்பானிய பெட்டிகள் இருக்கு, ஒரு பெட்டிக்குள்ள இன்னொரு பெட்டிக்குள்ள இன்னொரு பெட்டி. அது மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கை என்று அமைவதற்கு புத்தகம் தான் உதவும். இப்போ நான் ஒரு டென்டின் கதை படிக்கும்போது ஒரு தென் அமெரிக்க சின்ன நாட்டில் போய் வாழறேன்.
ஒரு கற்பனையான கவுல் நாட்டில் போய் வாழ்றேன். தென் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ஒரு பாலை நிலப்பரப்புல போய் வாழ்றேன். எப்படி எத்தனை வாழ்க்கையில என்னால வாழ முடியும்? அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விடுதலையான ஒரு நிலையா இருக்கு. கற்பனையில எங்கெங்கோ டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இளமை பருவத்துல நம்ம வாழ்ந்ததை விட கற்பனையில வாழ்ந்தது அதிகம் தானே. டீனேஜ் வரைக்கும் அப்படித்தானே இருந்தோம். 10 வாழ்க்கை நமக்கு இருந்த 100 வாழ்க்கை கற்பனையில இருந்தது. நம்ம ஒரு நடிகனா வாழ்ந்திருப்போம், ஒரு மாபெரும் வீரனா வாழ்ந்திருப்போம், மாபெரும் பயணியா வாழ்ந்திருப்போம், மாபெரும் காதலனா இருந்திருப்போம், என்னென்னமோ இருந்துட்டே இருப்போம். அப்புறம் அப்ப நாம பலவா இருந்த நாம ஒரு ஆள் ஆகிறோம். அதாவது ஒரு இளமையிலேருந்து முதுமைக்கு வர்றதை எப்படி சொல்லலாம்? சில படங்கள் ரஜினிகாந்த் ஒரு 50 வந்து ஒன்னா வரல. அதே மாதிரி 50 இருந்த நாம டக்குன்னு ஒன்னாயிடுறோம். ஒரு வேலை கிடைச்சி கல்யாணம் ஆன உடனே நம்ம டிஃபைன் ஆயிடுறோம். இந்த வேலை, இந்த குடும்பம் கொண்டவன். அதுக்கப்பால் எதுவுமே கிடையாது. அதுக்கப்பால எந்த கனவும் கிடையாது. அந்த இடத்துல கனவு முடிந்து போகுது இல்லையா? அந்த கனவை அப்படியே மறுபடியும் அதே விரிவோட கடைசி வரை கொண்டு வர்றதுக்கு தான் வாசிக்கிறது. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லைஃப் உங்களுக்கு வாசிப்பு வழியாக அடையப்படுகிறது. அதுதான் இங்க முதல் இது. அதுல நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்வதோ, அறிவு திறன் அடைகிறது, அதெல்லாம் பின் விளைவுகள். மல்டிபிள் லைஃப் உங்களுக்கு அமையுது. ஒரு லைஃப்ல இருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான மகிழ்ச்சி வருதுன்னா, பல வாழ்க்கையில பல மடங்கு மகிழ்ச்சி வருது. ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையில இருந்து குறிப்பிட்ட வகையான அறிவு வருதுன்னா, பல வாழ்க்கை வாழ்வனுக்கு பல வகையான அறிவுகள் வருது. இவ்வளவுதான் வேறுபாடு. இத படிச்சு தெரிஞ்சுக்க தான் முடியும். ஆகவேதான் படிங்க சொல்ல. உலக நாடுகள்ல அறிவார்ந்த நாடுகள் எல்லாமே படிப்புல தான் இன்றைக்கு மொழி கிடக்கின்றன. இப்போ அமெரிக்கால போன போது கூட எங்கு பார்த்தாலும் புத்தகங்களை பற்றிய பேச்சுகள் இருப்பதை பார்க்கிறேன். ஒரு நூலகத்துக்கு சென்றேன். அங்க புகழ்பெற்ற புனைவு நூல்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அது அறிவியல் மாணவர்களுக்கு மட்டுமேயான பள்ளி, அந்த நூலகம் அது. ஆனா அதெல்லாம் தேவை அவங்களுக்கு நினைக்கிறாங்க, எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சப்ஜெக்ட் புக் மட்டுமே தான் படிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அப்படி சொல்றவங்க எதையும் படிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். நான் அரசியல் தியரி மட்டும்தான் படிப்பேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொன்னா அவன் எதையும் படிக்கலைன்னு அர்த்தம். அறிவியல் கொள்கைகளை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா எப்போதாவது படிப்பேன்னு அர்த்தம். படிப்பு என்பது எப்பவுமே அப்படி ஒரே சப்ஜெக்டை படிக்கிறது இல்லை. அப்படி படிக்க முடியாது. எனக்கு கூட தான் தத்துவம் ரொம்ப பிடிக்கும். இந்திய தத்துவ நூல்களை தான் நான் ஆழமா படிக்கிறேன். ஆனா எனக்கு இதுவும் தேவைப்படுது. அந்த புத்தகத்துல ஒரு புத்தகத்துல இன்னொரு புத்தகத்துக்கு போறதுக்கு, ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு இடையில கூட இதெல்லாம் தேவைப்படும். மாபெரும் இலக்கிய வாசராகிய கானாசு துப்பரி நாவல்ல படிச்சு தள்ளுவார். நானும் துப்பரி நாவல் நிறைய படிப்பேன். சாகச நாவல்ல நம்ம நிறைய படிப்பேன். படிப்பு வழியாக நாம நம்மளை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறோம், நம்மளை விரிவுபடுத்திக் கொள்கிறோம், கூடுதல் வாழ்க்கையை நமக்கே நாமளே அழித்துக் கொள்கிறோம். இப்போ மகிழ்ச்சியா இல்லாதவங்க தான் இங்க பெரும்பாலானவர். ஏன் மகிழ்ச்சியா இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான விடைகளை அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு வழியை கூட அவங்க தோண்டி பார்க்கறது இல்லை. 100 கதவு இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ஒன்று கூட தட்டி பார்க்கறது இல்லை. இந்த இடத்துல உட்கார்ந்து இசை கேட்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா இசை கேட்க மாட்டேன்னு வைங்க. புத்தகம் படிக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா புத்தகம் படிக்க மாட்டேன்னு வைங்க. வெளியே போய் வேலி மேலையை பார்க்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், ஆனா மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன்னு வைங்க, பார்க்க மாட்டேன்னு வைங்க. அப்புறம் எப்படி இதை மகிழ்ச்சியா இருக்க முடியும்? மகிழ்ச்சி என்பது ஒரு வகையான அகத்தூண்டலா நாமளே நமக்கு அளித்துக் கொள்வதானே ஒழிய வெளியே இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சியாக மாறத்தக்க பொருட்கள் தான் உங்களை சுத்தி தோன்றிருக்கு. ஆனா மாத்திக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஒரு மலை பேரழகு மிக்கது, ஆனா அந்த அழகை உருவாக்க வேண்டியது நீங்க. அழகு உங்க கண்ணில் இல்லைன்னா அந்த மலை வரும் ஒரு திசையில நிறைச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தான். கற்பனையை விரித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. கற்பனை வழியாக நாம் நம்மை கூர்மையானவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் வேற மாதிரி ஆகும். இந்த மரம், இந்த மலை, இந்த நூல்கள் வழியாக ஒவ்வொன்றும் பெரிதாகிக் கொண்டே போகும்.
அந்த கற்பனை என்கிற ஒரு அபாரமான வல்லமையை இளமையில நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஆகவேதான் படிப்பு, வாசிப்பு முக்கியம் நான் சொல்றேன். எல்லாமே வாசிப்பேன். இலக்கியம் வேறு, பொழுதுபோக்கு எழுத்து வேறு, இந்த மாதிரியான ஜுவனைல் ரைட்டிங் அது வேறு, இளமை எழுத்து அது வேறு, குறைந்த எழுத்து அது வேறு. ஒன்றோடு கலந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒவ்வொன்றுக்கான இலக்கணங்களும் வேறு வேறு. இலக்கியத்தை இலக்கியமாக படிப்போம். எளிமையான நூல்களை எளிமையான அனுபவத்துக்காகவே படிப்போம். இனிய அழகிய வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளும் பொறுப்பிலிருந்து ஒருபோதும் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளக்கூடாது. இத்தனை வாய்ப்புகள் எனக்கு இருக்கு. இந்த புத்தகத்துல நான் படிக்க ஆரம்பிச்சா டெய்லி 5 புத்தகம் இது படிச்சாலும் வாழ்நாள் என்னைக்காவது ஒரு நூலகத்தின் ஒரு சிறுபகுதியா படிக்க முடியுமா? என் வீட்டில் இருக்கிற நூலகங்களை எல்லாம் நான் ஓரளவு படிக்கிறதா இருந்தா கூட இன்னும் எனக்கு வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். அவ்வளவு இருக்கு. ஆகவே படிப்பு என்பதை வாழ்வின் பெரும் கொண்டாட்டமாக எண்ணுவோம்.